ஒரு மனிதன் வந்து தாய்மொழியில் தான் சிந்திக்கிறான், தாய்மொழியில் தான் பேசுகிறான், தாய்மொழியில் தான் பேசி பழகுறான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த குழந்தையாக இருந்தாலும் முதல்ல அது பேசி பழகிறது தாய்மொழியாக தான் இருக்குது. அம்மான்னு தான் சொல்லி கொடுக்குறான், அப்பான்னு தான் சொல்லி கொடுக்குறமே ஒழிய, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முதல்ல எந்த குழந்தைக்காவது டேடி சொல்லி கொடுக்குறோமா? இல்லை. அந்த குழந்தைக்கு டேடின்னு சொல்லி கொடுத்தாலும் அவன் வேறு எதையாவது சொல்லுவான். டேடி சொல்கிறான் அப்படின்னா கேடி அப்படின்ட்டான் அவங்க அப்பாவை. ஆனால் அம்மாங்கிற வார்த்தை அவ்வளோ ஒரு புனிதமான வார்த்தை. தாய்மொழியில் சிந்திப்பதும் தாய்மொழியில் பேசி பழகுவதும் ஒரு அழகு. இந்த ஒரு குழந்தை என்னை இப்போ ஒரு ஃபோட்டோ அடிச்சு பார்த்தீங்களா? அது வயசுக்கு மொபைல் ஃபோனில் என்னைய அப்படி காமிச்சு அப்படிங்குது. நான் அந்த குழந்தையினுடைய அறிவை பார்த்தேன். நான் அந்த கேமராவோட ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அடைக்காமல் இப்படி அழகாக பிடிச்சி அந்த சென்டர் பட்டனை டச் பண்ணிச்சு பாருங்கள். இந்த வயதில் ஒரு அருமையான செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய டெக்னிக் அந்த குழந்தைக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து இந்த செல்ஃபோன் யார் நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சதா? வெளிநாட்டவர்கள் கண்டுபிடித்த அந்த பொருள். அதை வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் குழந்தைகள் படிக்குது அப்படின்னு சொன்னால், இதுதான் அந்நிய மொழி கல்வி. அனுபவங்கிறது நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவித்து தான் கற்றுக்கிறோம். ஒரு குழந்தைய வந்து நெருப்பை தொடாத அப்படின்னு சொன்னால், தொட்டால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்பான். சுடும் அப்படிங்கிறான். சுடும்னா என்னம்மா? சுடும்னா அது சுடுமுடா, எரியுமுடா, கொப்பளம் வருமுடா. கொப்பளம்னா என்னங்கிறான். எரியுமுடா அப்படின்னா, எரியும்னா எப்படி இருக்கும்? அப்போ அவனை என்ன செய்ய சொல்லணும் சொல்லுங்க பாப்பான்? தொடுறா. அந்த நெருப்பை தொட்டணும். முதலே சொல்லியிருக்கலாம்ல. முதலே நான் சொன்னேன்லடா, எரியும், வலிக்கும், கொப்பளம் வரும் சொன்னேன்ல. இதுக்கு பேர் தான் எரியிறதா? அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுத்து நெருப்பை தொடுறானாலும் தொடமாட்டான். என்ன காரணம்? அனுபவிச்சிட்டான். உங்கள் குழந்தைகளை முதல்ல அனுபவித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க பழகிக்குங்க. ஆனால் நம்ம தாய்மார்கள் எல்லாரும் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் கொடுப்பாங்க. அங்கே போகாத, போகாத, தொட்டா விரல் விரல் இருக்காது, வெட்டி பிடுவேன். தொட்டுட்டு போனேன். ஒரு பெரிய கத்தி இருக்குது, தொடட்டேன். தொட்டு அந்த விரலில் காயம் போடட்டும், ரத்தம் வரட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த கத்தியை எப்படி தொடுறதுங்கிறத அவன் அனுபவிச்சிருவான். அதனால் உங்கள் குழந்தைக்கு அனுபவங்களை கற்றுக் கொடுங்க. வெளியில் விளையாட விடுங்க. பொத்தி பொத்தி வளர்க்காதீங்க பிள்ளைய. சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைய அப்படியே சுடுதண்ணி, அப்படியே சுடுதண்ணியை தவிர வேறு எதுவும் கொடுக்காத, அவனுக்கு சேராது. எல்லா தண்ணியும் கொடுத்து இருமை, காய்ச்சல், தலைவலி வந்து 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 பல நோய்கள் வந்தால்தான் அவன் நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை பெறுவான். நோயே வராத ஒரு குழந்தைய வளர்த்தீங்கன்னா கடைசிக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்த்து வீட்டு பயலோட சேராத, பொல்லாத பய, பக்கத்து வீட்டு பய கூட சேராத, மோசமான பய, அந்த கடைசி வீட்டு பய இருக்கான் பார், நாரப்பய, அவன் கூட அவன் மூஞ்சிலே முழிக்காரான், சைடில் இருக்கான் பாரு, அவன் பக்கத்திலே போயிடாத, ஆபத்தான பய. அப்போ யாரு கூட தான்மா சேர்றது? யாரு கூடயும் சேர வேணாம், வீட்டுக்கு வந்துடு. கடைசிக்கு அவங்க அப்பா அம்மா கூடயே சேராமல் ஓடி போயிடுறேன். அவன் என் பிள்ளைய யாரு கூடயும் சேராமல் வளர்த்தேன், கடைசிக்கு எங்கள் கூடயே சேராமல் போயிட்டானே. யாரு கூடயும் சேராமல் வளர்க்குற பிள்ளை உங்கள் கூடயே சேராமல் போயிடும். அனுபவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அனுபவம். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா, பிறமொழி கல்வியா, அனுபவ கல்வியா? ஐயா, இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தாய்மொழி கல்வியாக இருக்கட்டும், இல்ல அனுபவ கல்வியாக கூட இருக்கட்டும், இது நம்மளோட ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இந்த கல்வியை நம்ம கற்கணுங்கிற ஆர்வம் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆனா இந்த அனுபவ கல்வி அப்படி கிடையாதுங்க. சொல்ல போனா இந்த அனுபவ கல்விக்கு ஒரு எல்லையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த அனுபவங்கிற ஒரு கல்வி ஒரு மனுஷனோட இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் அவனுக்கு பல பாடத்தை கற்கவும் கற்பிக்கவும் செய்து அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்கய்யா. ஐயா, இப்போ நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கணுனாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணுனாலும் சரி,
நீங்க வெறும் அந்த மொழியோட கூறுகளை மட்டும் படிச்சா பத்தாதுங்க. அந்த மொழியை நீங்க மற்றவங்களோட பேசி பழகும் போதுதான் அந்த மொழி உங்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் புரியும் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவத்தோட ஒரு உசிதமான ஒரு உண்மைங்கய்யா. ஐயா ஒன்றும் இல்லை, சமுதாயத்தை நல்ல முன்னேற்ற பாதையில் அழுத்திச் செல்லணும்னா அது அனுபவத்தால் மட்டும்தாங்க முடியும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்களோட மத்திய பசியை போக்குறதுக்கு அன்னைக்கு காமராஜருக்கு வழிவகுத்தது இந்த தாய்மொழி கல்வியோ இல்லை அந்நிய மொழி கல்வியோ கிடையாதுங்க. அவருடைய அனுபவங்கிற ஒரு கல்வி மட்டும்தாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அவருடைய அனுபவங்கிற ஒரு கல்வி மட்டும் இல்லைன்னா இந்த ஏழை மாணவர்களோட கல்வி இன்னைக்கு கேள்விக்குறியாதானங்க இருக்கும். ஐயா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஓசோன் லேயர்னு அப்படின்னு சொல்லப்படுறது கடந்த 20ஆம் நூற்றாண்டுலாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 700 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஐயா. இந்த கோவிலோட பூலோக சக்கரத்துல இந்த ஓசோன் படலத்தை பற்றியும் இதை எப்படியெல்லாம் காக்கணுங்கிற வழிமுறைகள் பற்றியும் எழுதியிருக்குன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா இங்க இந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். 700 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாம நமது முன்னோர்கள் தான் கற்ற அனுபவங்கிற ஒரு கல்வியை மட்டும் வச்சு ஓசோன் அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை எப்படியெல்லாம் காக்கணுங்கிற வழிமுறைகள் பற்றியும் எழுதியிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய அனுபவத்துக்கு நிகரா வேற என்னங்க இந்த உலகத்துல இருக்க முடியும்? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், வேற என்ன இருக்க முடியும்னு கேட்கிறேன். ஐயா இப்ப நான் சொன்னதுக்கு ஈடுதர மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. திருப்பூர் கிட்ட குன்றடம் வடுகநாதர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்கய்யா. இந்த கோவில்ல ஒரு குழந்தை தன் தாயின் கருவுல எந்தெந்த மாசத்துல எந்தெந்த வடிவத்துல இருக்கும் அப்படிங்கறத பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாம, நான் திருப்பி இந்த இடத்துல அழுத்தி சொல்லணும்னு விரும்புறேன், எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாம, எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் அதாவது ஸ்கேன் போன்ற எந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லாம இன்னைக்கு கல்லுல சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய அனுபவத்துக்கு நிகரா இந்த தாய்மொழி கல்வியாக இருந்தாலும் சரி அந்நிய மொழி கல்வியாக இருந்தாலும் சரி நிக்க முடியுமாயா? ஐயா உங்கள்கிட்ட நட்பு ரீதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறீங்கய்யா. நீங்க தாய்மொழி கல்வியும் கத்திருக்கீங்க அந்நிய மொழி கல்வியும் கத்திருக்கீங்கய்யா. இருந்தாலும் நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க நான் வந்து இந்த சேர்ல உட்கார்றதுக்கு 30 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்கய்யா. ஐயா நீங்க தாய்மொழி கல்வியும் கத்திருக்கீங்க அந்நிய மொழியும் கல்வியும் கத்திருக்கீங்க, இருந்தாலும் ஏன் கல்வி கத்த உடனே உங்களுக்கு இந்த சேர் கிடைக்கல? எதனால 30 வருஷம் ஆயிருக்கு? அதாவது நீங்க இந்த அனுபவங்கிற ஒரு கல்வியை கத்துக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிருக்குங்கிறதுனா உண்மை. ஐயா அந்நிய மொழி படிச்சாதான் சமுதாயத்துல முன்னேற முடியும், நீயும் முன்னேற முடியும்னு என்னையும் கொண்டு போய் சேர்த்தாங்க BA இங்கிலீஷ்ல. நானும் இங்கிலீஷ் படிச்சா நல்ல வேலை வரும்னு சொல்லிட்டு இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்னைக்கு பாரதிதாசன் பாடலுக்கான அந்த போட்டியில நான் அந்த பாடலை பாடி தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருக்கரங்களால பரிசு பெற்றேனோ அன்னைக்கு என் தாய்மொழியோட சுவாசத்தையும் பரிசத்தையும் நான் அன்னைக்கு உணர்ந்தேன். உணர்ந்ததோட நின்றுட்டேன்னு நினைச்சீங்களா? அன்னைக்கு தான் MA தமிழ் போட்டேன்யா. இன்னைக்கு என்னோட பேரை எழுதுறேன்னா இத்தனை வருஷம் படிச்ச ஆங்கிலம் என் பேர் பின்னாடி வருதோ இல்லையோ பிருந்தா MA தமிழ்னு வருதுன்னா அதற்கு காரணம் அந்த மொழி பற்ற என்னட்ட ஏற்படுத்தினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான்யா. இன்னைக்கு அந்நிய மொழி மேல மோகம் பிடிச்சு திரியிறாங்க. அப்படி மோகம் பிடிச்சு திரிஞ்சதோட விளைவு தான் பீட்டாக்காரன் வந்து தமிழகத்தை ஆட்டுன்னு ஆட்டி வச்சான். அன்னைக்கு என்ன மாதிரி தாய்மொழி கல்வி கற்றவர்கள் மட்டும்தான் ஒன்றிணைந்து போராடி எங்க தமிழ் கலாச்சாரத்தையே மீட்டெடுத்தோம். அப்படின்னா ஒரு சமுதாயத்தோட கலாச்சாரத்தை முன்னேற்றதுக்கே தாய்மொழி கல்வி தாங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்படிதான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போனோடனே ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த பாப்பாவை கூப்பிட்டு பாப்பா இங்க வா உன் பேர் என்னன்னு கேட்டேன். உடனே அந்த பாப்பாவோட அம்மா குடுகுடுன்னு ஒடியாந்து இன்னுமா இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னாங்க. இன்னும் தப்பாவா கேட்டுட்டேன், பேர் தானே கேட்டேன் அப்படின்னேன். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க உன் பேர் என்னலாம் கேட்கக்கூடாது, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கணும்னாங்க. சரி ஆசைப்படுறாங்களேன்னு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டேன். அந்த பாப்பா ஆரம்பிச்சிச்சு ஒரு ரைம்ஸை. மை நேம் இஸ் பாப்பா, மை அம்மா மதர் நேம் இஸ் அம்மா, மை ஃபாதர் நேம் இஸ் அப்பா, மை அங்கிள் நேம் இஸ் மாமான்ட்டு ஒரு பெரிய சாப்டரையே போட்டுருச்சு. அவங்க அம்மா என் புள்ள பாரு உன் பேரை கட்டணும்னு எவ்வளோ சொல்லுது பார்த்தியான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் உண்மை என்னங்க, வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பேர் என்னன்னு தான் அர்த்தம். அது தெரியாம அந்த பிள்ளை தப்பா பேசுறதுன்னு தெரியாம அவங்க அம்மா அங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக தான் புள்ள புரியாமையே ஒரு கல்வியை கற்கிறதுக்கு நீங்க வழிவகுத்துட்டு இருக்கீங்க. அது அந்த புள்ளையும் முன்னேற்ற போறது கிடையாது, இந்த சமுதாயத்தையும் முன்னேற்ற போறது கிடையாது. இது மட்டுமா, சாப்பாட்டுக்கே 6 சுவை வேணும்னு கேட்குறவங்க நாங்க.
சுவையே இல்லாத உணர்வே இல்லாத ஒரு அந்நிய மொழியை கொடுத்து படினா எப்படிங்க நாங்க முன்னேறுவோம்? இததான் தாகூருங்கிற கவிஞன் அழகா சொன்னா, தாய்மொழி வழி கல்வி இல்லாத ஒரு குழந்தை, தாய்மொழி வழி கல்வி இல்லாத ஒரு படிப்புங்கிறது வக்கீல வச்சு காதல் கடிதம் எழுதுறதுக்கு சமம். இது இங்க உள்ள இளைஞர்களுக்கு தெரியும். வக்கீல வச்சு காதல் கடிதம் எழுதுனா அடுத்து டைவர்ஸ்க்கு வழியா இருங்கிறது அவங்களுக்கு தெரியும். நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்லையா? வக்கீல் எப்படி காதல் கடிதம் எழுதுவாரு? உன்னை நான் காதலிக்கிறேன், இபிகோ 304வது செக்ஷன் படி கண்டிப்பாக உன்னை 3 மாதத்திற்குள் நான் விவாகரத்து செய்ய மாட்டேன். இது இந்திய அரசு சட்டத்தின்படி 1984ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி உன்னை நான் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன். 1989ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பெங்களூரில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி நான் உன்னை எந்த நாளும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் இபிகோ 364A பிரிவு என்ன சொல்கிறது என்றால், அந்த அம்மா நீ கிளம்பியா முதல்ல, ஏயா இது என்ன காதல் கடிதமா, கோர்ட்டில் வாதாடுற மாதிரி இருக்கியா அப்படின்ற. 1000 தான் ஆவின் பால் இருந்தாலும் 1000 தான் ஆவின் பால் இருந்தாலும் தாய்ப்பால் தாங்க ஒரு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அது மாதிரி தான் 1000 தான் உங்க அந்நிய மொழி கல்வி இருந்தாலும் தாய்மொழி வழி கல்வி தாங்க இந்த சமுதாயத்தை முன்னேற்றும். இது மட்டுமா, இன்னைக்கு இந்த சமுதாயம் தலை தூக்கி நிக்கணும், கலாச்சாரம் பண்பாட்டுல மேம்பட்டு நிக்கணும்னா அதுக்கு தாய்மொழி வழி கல்வி தாங்க முக்கியம். இத நான் சொல்லல, யுனெஸ்கோ அமைப்பு சொல்லுது. ஒரு குழந்தை 1ஆம் வகுப்புல இருந்து 5வது வகுப்பு வரைக்குமாவது குறைந்தபட்சமாவது தாய்மொழியை கத்துக்கணும். அதுதான் அந்த குழந்தையோட சிந்தனையை தூண்டும் அப்படின்னு சொல்லுது. காரணம் ஏங்க, 12th ஒரு பொண்ணு 1180க்கு மேல மார்க் எடுத்துருது தாய்மொழி வழி கல்வியில படிச்சு. ஆனா MBBS சீட்டோ இன்ஜினியரிங் சீட்டோ கிடைச்சி போனதுக்கு அப்புறம் அந்த காலேஜ்ல அந்த பொண்ணு மேல திணிக்கிற அந்நிய மொழினால அந்த பொண்ணால கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட எடுக்க வர முடியலன்னா, அந்த பொண்ணோட கனவை நிறைவேற்ற முடியலன்னா, ஒரு தனி மனிதனோட கனவையே நிறைவேற்றாத உங்க அந்நிய மொழி எப்படிங்க எங்க சமுதாய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் தான் நான் கேட்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இன்டர்வியூக்கு எப்படிங்க ஐயா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? இப்போ ஒரு இன்டர்வியூ போகணும்னாக்க பேண்ட்டு, கோட்டு, டை, ஷூ அதெல்லாம் போட்டு போனால் தப்பா வேலை கொடுப்பாங்க. அப்படிதானுங்க ஐயா. இங்க தாய்மொழின்னு பேச வந்திருக்கவங்க எல்லாம் பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேங்க ஐயா. எங்கயாவது இன்டர்வியூக்கு போகும்போது கதர் வேட்டி சட்டை கட்டிட்டு போக சொல்லுங்க ஐயா. எந்த கம்பெனிக்காரங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு நீ இன்டர்வியூ போகிறப்ப இந்த தமிழ் மொழின்னு பேசுகிறாள்லாம் நல்ல கதர் வேட்டியும் கதர் சட்டையும் போட்டு ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு இது இன்டர்வியூ போங்க. அந்த உள்ள நுழையிறோன்னா காம்பஸ்குள்ளே விடாத வெளியே போ அப்படின்றாங்க. நம்ம நாட்டில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கே மரியாதை இல்லையா? ஐயா, நம்ம நாட்டுடைய இயற்கை வளத்தை பார்த்து ஆங்கிலேயர்களே வியந்து போனாங்க ஐயா. அவங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து இந்த நாட்டுல நம்மளுடைய பொருட்களை எல்லாம் எப்படி விற்பனை செய்யறதுன்னு யோசிச்சாங்க. அவன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்திருப்பான் போல. என்ன சூழ்ச்சி பண்ணான் தெரியுமாங்க ஐயா? நம்ம நாட்டுல எல்லாரும் பசுவை தெய்வமா பார்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணா, அந்த பசுவை எல்லாம் வெட்டி வீழ்த்தி இதோடைய இறைச்சியை சாப்பிடு, ரொம்ப ருசியா இருக்குன்னு சொன்னான். நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க, ருசினா ஓ குடுங்க நம்ம தான் எதையும் சாப்பிடுவோமே, எல்லாம் வாங்கி சாப்பிட்டோங்க ஐயா. அந்த ருசினால மோகம் பிடிச்சு பசுமாடு காளை மாடு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டாங்க. அப்புறம் பார்த்தா உழவு செய்யறதுக்கு மாடே இல்லாம போயிடுச்சு, பயிரெல்லாம் முளைக்கல. என்ன பண்ணுவான்? அப்பதாங்க ஐயா அவனுடைய சூழ்ச்சியை தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் வச்சா. என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய உற்பத்தி செய்த உரங்கள் அத்தனையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புகுத்துனான். இந்தாங்க இத போடுங்க, உங்களுடைய பயிர் ஓஹோன்னு வளருன்னு போட்டான். பயிர் வளர்ந்துச்சோ இல்லையோ, பூச்சி எல்லாம் வந்துச்சுங்க ஐயா. என்னையா பயிர் நல்லா வளரும்னு சொன்ன, பூச்சியா வந்து நிக்குதுன்னு சொன்னப்ப அவன் என்ன தெரியுமாங்க ஐயா சொன்னா, ஓ பயிர் வளருன்னு கொடுத்தையா, பூச்சி வந்துருச்சா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தையும் போடுன்னா. இப்படிதாங்க ஐயா அவனுடைய விற்பனை நம்ம நாட்டை நெருங்குச்சு. இது கூட நாங்கள் அந்நிய மொழி கற்றதனால தானங்க ஐயா எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா எங்களுக்கு அந்நிய மொழி தேவைதானுங்க ஐயா. ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இங்க தாய்மொழின்னு பேச வந்திருக்க எத்தனை பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஐயா, என்னைக்குமே நம்ம கரெக்டா இருக்கும்போது தானங்க ஐயா மத்தவங்கள சொல்ல முடியும். அப்ப இவங்களே திருந்தாம எங்களை குறை சொன்னா அது எந்த ஒரு நியாயங்க ஐயா? ஐயா, இன்றைய அரசு அலுவலர்கள் அத்தனை பேரும், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர் கூட
மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் தாய்மொழி கல்வின்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு என்ன ஈனாவானாவாங்க ஐயா? அடுத்து அனுபவ கல்வின்னு பேசுறவங்க கிட்ட ஒண்ணு கேட்கணுங்க ஐயா. ஐயா, அந்த காலத்து பிரசவம் எல்லாம் பாட்டி பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல அந்நிய மொழி வந்ததனால தான் சிசேரியன் வந்துச்சா. ஐயா, அந்த காலத்துல தலை நிறைய அந்த விறகு மூட்டைய சுமந்துட்டு போய் குழந்தை பெத்துட்டு வந்தாங்க ஐயா. தோட்டத்துல களபறிக்க குழந்தை பெத்த சரித்திரமெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப தன்னுடைய பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சுனா இந்த பக்கம் அம்மா உட்காந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் வேணுமாமான்றாங்க, இந்த பக்கம் மாமியார் உட்காந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமாமான்னு கேக்குறாங்க. இவங்கெல்லாம் பத்தாதுன்னு நடுவுல வீட்டுக்காரர் வந்து அவளுக்கு அதெல்லாம் முடிக்காது மாதுளம்பழம் ஜூஸ் கொடுங்கன்றாங்க. இவங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படிங்க ஐயா நார்மல் டெலிவரி ஆகும்? இதெல்லாம் இவங்க மேல தப்ப வச்சுட்டு அந்நிய மொழி கல்விதான் பேசுறது எங்கங்க ஐயா நியாயம்? என்னைக்குமே நம்ம சரியா இருந்துதாங்க ஐயா மத்தவங்களை திருத்தணும். இது தெரியாத இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க ஐயா. ஐயா, இந்த காலத்துல படிக்காத பாமர மக்கள் கூட பேருந்து நிலையத்திற்கு போகிறேன் வழி வேண்டுமான்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குதுடான்னு கேக்குறாங்க. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க ஐயா. இப்ப என் பையன் அங்க மிலிட்டரியில கேப்டனா இருக்கான் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. என் மகன் ராணுவத்தில் தளபதியா இருக்கான்னா என்ன விஜய் ஃபேனான்னு கேக்குற சமுதாயத்துல தானங்க ஐயா நம்ம இருக்கோம். காமராசரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் படிக்காத மேதைன்னு அவர் சொல்லியிருக்கோம். படிக்காமலே மேதையான அவர் மட்டும் படித்திருந்தால் இன்று பாருக்கே மேதையா இருப்பாருங்கிறத மறந்துட்டோம் இல்லைங்கய்யா. இந்த காந்திஜி அம்பேத்கர்னு சொல்லும்போது ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஒரு நாள் காந்திஜியும் அம்பேத்கர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால காந்திஜி சொல்றாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அம்பேத்கர், நான் உறங்க போறேன், நீங்க உறங்கலையான்னு. அப்போ அம்பேத்கர் சொல்றாராம்மா, காந்திஜி உங்களுக்கு பின்னால் வரும் மக்கள் விழித்து கொண்டார்கள், அதனால் நீங்கள் தூங்க செல்கிறீர்கள், அதாவது உறங்க செல்கிறீர்கள். ஆனால் எனக்கு பின்னால் வரும் சமூக மக்கள் இன்னும் விழிக்கவில்லை, அதனால் தான் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. இதை நம்ம மறுக்க முடியுமா? ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. தமிழ் அன்னையின் மகன், பேரறிஞர், தமிழுக்கே சொந்தக்காரன்னு சொன்ன நீங்க யார் ஐயா சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்காகவே வாழ்கிற ஒரே தலைவர் நம் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞரை சொல்கிறத தவிர வேற எந்த தலைவரையும் என்னையால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. ஐயா, நீங்க சொன்னது உண்மையான சத்தியமான வார்த்தைகள். இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு கேட்டாலும் தெரியும், பெரியவர்களுக்கு கேட்டாலும் தெரியும், அரசியல் படித்தவர்களுக்கு கேட்டாலும் தெரியும் டாக்டர் கலைஞரை பற்றி. அவர்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. கேட்குறாங்களாம்மா, என்னன்னு, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கை, எவ்வளவோ பேருக்கு வழி கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ பேருக்கு ஊக்குவிச்சிருக்கீங்க, எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ பேர் உங்களால தன்னம்பிக்கையினால இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்கன்னு சொல்லுங்க, கேளுங்க அந்த கேள்வின்னு கேட்குறாரு. உங்களை கவர்ந்த முதல்வர் யாருன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரிடம் பேட்டியில் கேள்வி கேட்கப்பட்டது, உங்களை கவர்ந்த முதல்வர் யாருன்னு. கொஞ்சம் கூட தயங்காம, கொஞ்சம் கூட அணுகாம அப்படியே சட்டென்று சொன்னார். என்ன தெரியுங்களா? சட்டசபையில் அதிகம் பேசாதவரும் மக்கள் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கும் டாக்டர் காமராஜர் தான் என்னுடைய கவர்ந்த முதல்வர்னு சொன்னார்ல. அதுதான் அனுபவ கல்வி. ஐயா, ஒரு மாணவனுக்கு எது ரொம்ப நிறைவு வெற்றின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாணவனுடைய மிகப்பெரிய வெற்றி அவன் பள்ளியில் நல்ல மார்க் வாங்கி சமுதாயத்தில் ஒரு எல்லாரும் பாராட்டுற மாதிரி சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சால் அவன் நல்ல மாணவன். உண்மையான வார்த்தைகள் அல்ல ஐயா, அதுதான் உண்மையான வார்த்தைகள். ஏன்னா டாக்டர் அப்துல் கலாமை பற்றி நிறைய பேசிட்டு போயிருக்காங்க. இது ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மதுரைக்கு ஒரு வேலை விஷயமா வர்றாரு. அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜனாதிபதியாக இருந்தவர் வர்றாரு. வந்துட்டு அந்த வேலை முடிந்த உடனேயே திண்டுக்கல்லில் இருக்கும் தனது ஆசிரியரை பார்த்து, இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒருவர் ஜோசப் என்ற கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒருவரை பார்த்து அதிக நேரம் அவருடன் உட்கார்ந்து அமர்ந்து பேசி உண்ட பிறகு ஆசி பெற்று இந்திய முறைப்படி வெளியே வந்தார் பாருங்க. அதுதான் ஒரு மாணவனுடைய அனுபவம்.